முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் பேசுகின்ற போது ஓரளவு இதிலே போதைப்பொருள் வந்திருக்கின்றது என்ற விடயத்தை அவர் தொட்டு செல்கிறார், பேசிக்கொண்டிருக்கிறார். எனவே இந்த தகவல்கள் எவ்வாறு அவர்களுக்கு வந்து இந்த கண்டெய்னர் உள்ளுக்கு நிப்பாட்டி இருந்தால் நிப்பாட்டினத்துக்கும் விமர்சனம் வைப்பாங்க. வேண்டா பொண்டாட்டி பிடிச்சாலும் குத்தம் தொட்டாலும் குத்தம்ன்ற மாதிரி இவங்களுக்கு இப்போ இந்த அரசாங்கம் வேண்டாத ஒரு அரசாங்கம், விருப்பம் இல்லாத அரசாங்கம். இதை விட்டு 4 மாதத்துக்கு போகிற பிடிச்சதால முழு நெட்வொர்க்கையும் பிடிச்சிக்கலாம். எந்தெந்த இடத்துல ஃபேக்ட்ரி இருக்குது, எங்கெங்கே ஐஸ் உற்பத்தி செய்கிறாங்க, எங்கே சப்ளை பண்ணுறாங்க, யார் யார் இதுக்கு சம்மந்தப்படுறாங்க, அத்தனை விடயங்களும் பேசப்பட போகும். நாமல் ராஜபக்ச 29ஆம் ஆண்டு அவர் ஜனாதிபதி என்று அவருடைய கனவு. எதிர்காலத்தில் வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் பார்த்தால் மிகப்பெரிய பாரதூரமான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ரீதியாக பேசப்படும் பிரதான விடயங்கள் பல தொடர்ந்து பதிவாகி வருகின்றது. இதில் பிரதானமாக இருப்பது ஐஸ் போதைப்பொருள், எஸ்எல்பிபி, குறிப்பாக நாமல் ராஜபக்ச 2029 நான் தான் ஜனாதிபதி என்று இப்பொழுதே தம்பட்டம் அடித்து வருகின்ற எஸ்எல்பிபி நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுக்கள், அதற்கு அவர் முன்வைக்கின்ற பதிலடிகள், அரசாங்கத்தின் மீது அவர் வைக்கின்ற குற்றச்சாட்டுக்கள், இதற்கெல்லாம் அரச தரப்பிலிருந்து என்னதான் பதில், இதற்கெல்லாம் இவர்களுடைய பதில் என்னவாக இருக்க போகின்றது என்பது குறித்து மக்கள் தொடர்ச்சியாக கேள்விகளை, விமர்சனங்களை, கருத்துக்களை கேட்டு வருகின்றார்கள். ஆகவே தான் இந்த நாமல் ராஜபக்ச கேட்கின்ற அல்லது எதிர்த்தரப்பிலிருந்து எழுப்பப்படுகின்ற கேள்விகளுக்கு என்னதான் பதில் என்பதை தெரிந்து கொள்ள நாங்கள் இன்று இந்த நேர்காணலில் தொடர்ந்து எங்களுக்கு பல நேர்காணல்களில் பல பதில்களை வழங்கியிருக்கின்ற தஹா ஐன்ஸ்டீன் அவர்களை நாங்கள் இன்று இணைத்துக் கொள்கின்றோம். மிக முக்கியமாக எங்களுக்கு தெரியும் கண்டெய்னர் விவகாரம். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன், அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்றவுடன் வெளியாகின்ற, அதாவது சுங்க திணைக்களத்திலிருந்து வெளியேறுகின்ற 309 கண்டெய்னர்கள், கொள்கலன்கள், இதற்கு வெளியே செல்ல அனுமதி கொடுத்தது யார்? இது ரெட் லேபிள் அடிக்கப்பட்ட கண்டெய்னர்கள். இவை எப்படி வெளியேறியது? அதே போல அண்மையில் மித்தனியவில் சம்பத் மனம்பெரி என்கின்ற எஸ்எல்பிபி கட்சியின் உறுப்பினர் அவருடைய வெற்று காணியில் ஐஸ் போதைப் பொருளுக்கு பயன்படுத்துகின்ற ரசாயன பதார்த்தங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ரசாயன பதார்த்தங்கள் கொண்டு வரப்பட்டிருப்பதும் 2 கண்டெய்னர்களில். ஆகவே கேள்விகள் எழத் தொடங்கியது. எதிர்த்தரப்பினர் கேள்விகளை எப்படி எழுப்பினார்கள் என்றால், அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியானவுடன், இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் துறைமுகத்திலிருந்து வெளியாகிய அந்த 350 கண்டெய்னர்களில் இந்த 2 கண்டெய்னர்களும் உள்ளடங்கும் ஒன்று தான் என்பதை போல பல விமர்சனங்கள் முன்வைத்தார்கள். இதற்கு என்னதான் பதில்? இதன் உண்மைத்தன்மை என்ன? நிச்சயமாக இப்பொழுது எதிர்த்தரப்பினுடைய இந்த கேள்விகளுக்கு அரசு தரப்பு பதில் கொடுத்தே ஆக வேண்டும். நேற்று கூட பார்லிமெண்டத்தில் நாமல் ராஜபக்ச பேசும்பொழுது கூறுகிறார், இந்த அரசாங்கம் போதைப் பொருள் உட்பட இந்த கண்டெய்னர்களை கொண்டு வந்து இவர்கள் இப்பொழுது நாமல் ராஜபக்ச மீது குற்றம் சுமத்துகிறார்கள், சேறு பூசுகிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இதற்கு முன்பதாக அர்ச்சுனா, பார்லிமெண்ட் உறுப்பினர் அர்ச்சுனா சொன்னார், இயக்கத்தால் பயன்படுத்தப்பட்ட பதுக்கி வைக்கப்பட்ட ஆயுதங்கள் தான் இலங்கை கொண்டு வரப்பட்டது. அதாவது தொடர்ச்சியாக இந்த கண்டெய்னர் விவகாரம் சூடு பிடிக்கின்றது. பல்வேறு விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் அரசாங்கத்தின் மீது முன்வைக்கப்படுகின்றது. பிமல் ரத்நாயக்க அமைச்சர் ஒரு பக்கம் ஒவ்வொரு சில கருத்துக்களை கூறினாலும் அதை நம்பும்படியான கருத்தாக மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். என்ன நடக்கின்றது? இந்த கண்டெய்னர் விவகாரம் உண்மைத்தன்மை என்ன? இந்த 2 கண்டெய்னர்கள், அதாவது இந்த ஐஸ் போதைப் பொருள் கொண்டு வரப்பட்ட இந்த 2 கண்டெய்னர்கள் சம்பந்தமாக என்னதான் அரசாங்கத்தின் பதில்? 325 கண்டெய்னர்கள் வெளியாகிய போது பலவிதமான குற்றச்சாட்டுகள் அரசாங்கத்தின் மீது வைக்கப்பட்டது. அதிலே மேல்மாகாண ஆளுநருடைய கண்டெய்னர்கள் எந்த விதமான சுங்க வரிகளுமின்றி விடுவிக்கப்பட்டது என்ற அடிப்படையிலே பேசப்பட்டது. அதற்கான பதில் அந்த சந்தர்ப்பத்திலே வழங்கப்பட்டது. அவருடைய எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, அவர்களுடைய கண்டெய்னர் எதுவும் அதுக்குள்ளே இருக்கவில்லை என்ற அடிப்படையிலே தெளிவான விவரம். அதுக்கு ஜனாதிபதி ஆணைக்குழு, விசாரணைக்குழு நியமிக்கப்பட்டு அதற்கான அறிவித்தல்கள் வழங்கப்பட்டது. அதற்கு பிற்பாடு அதற்கான பதில்கள் கிடைக்கப்பட்டது பின், குறிப்பாக நீங்கள் சொன்னது போல் அர்ச்சுனா, அதே போன்று முஜிபுர் ரஹ்மான், அதே போன்று நாமல் ராஜபக்ச, உதயகாம்பான்பில, இவர்கள் போன்ற பல அரசியல் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இது குறித்த பல விமர்சனங்களையும் கருத்துக்களையும் வைத்திருந்தார். அதில் குறிப்பாக
இந்த 2 கண்டெய்னர்கள் குறித்த விடயம் குறித்து ஒரு சிலரால் பேசப்பட்டது. முஜிபுர் ரஹ்மானால் அது பேசப்பட்டது. அதே போன்று அர்ஜுனாவால் அது பேசப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களால் அது பேசப்பட்டது. அதே போன்று இன்னும் சிலராலும் அது முக்கியமாக பேசப்பட்டது. அதில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவால் பேசப்பட்ட விடயம் அது ஆயுதங்கள், போராளிகளுடைய ஆயுதங்கள். அதிலே குறிப்பாக 2 கண்டெய்னர் குறித்த விடயத்தை இவர்கள் பேசியிருக்கிறார். எனவே அரசாங்கமோ அல்லது சுங்கத்திணைக்கள் அதிகாரிகளோ இது குறித்த விஷயங்களை வெளியிடாத சந்தர்ப்பத்தில் இவர்கள் அதை அறிந்திருக்கிறார்கள் என்றால் 2 காரணங்கள் குறிப்பிடலாம். ஒன்று, இவர்கள் அவர்களோடு சம்பந்தப்பட்டிருக்கலாம். நான் சொல்லலாம் என்ற விஷயத்தை பார்க்கிறேன். இந்த கண்டெய்னர் வருவிக்கின்ற விடயம் அல்லது கண்டெய்னர் கொண்டு வருகின்ற விடயம் குறித்த விடயத்தில் இவர்கள் அறிந்திருக்கிறதா இருந்தால் ஒன்று இவர்கள் அதிலே சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும், அல்லது இவர்களுக்கு சுங்கத்திணைக்கள் அதிகாரி மூலமாக சில தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அதே நேரத்தில் அர்ஜுனா பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் என்னுடைய நண்பர் நாமல் ராஜபக்ச என்ற விடயத்தையும் பல இடங்களில் அவர் குறிப்பிட்டு இருக்கிறார். சில சந்தர்ப்பத்திலே அந்த தகவல்கள் அவர்களூடாக இவருக்கு கிடைக்கப்பட்டிருக்கலாம். அர்ஜுனா அவர்களை இவர்கள் பேசுவதற்காக பயன்படுத்தி இருக்கலாம். அடுத்தது முஜிபுர் ரஹ்மான் அவர்களும் இந்த விடயத்தை குறித்து பேசுகிறார்கள். பேசுகின்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறித்து முதலில் நாங்கள் பார்க்க வேண்டும். இவர்களுக்கு எவ்வாறு இந்த தகவல், இந்த 2 கண்டெய்னர் குறித்த விடயம் எவ்வாறு இவர்களுக்கு கிடைக்கப்பட்டது? 2 காரணம். ஒன்று, இவர்கள் அதிலே சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும், இருக்கிறார்கள் எனக்கு ஊர்ஜிதமாக சொல்ல முடியும். அல்லது சுங்கத்திணைக்கள் அதிகாரிகளூடாக அதிலே அவர்களுடைய கிட்டத்தட்ட 76 வருடங்கள் அவர்களால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் தான் உள்ளே இருக்கிறார்கள், அவர்கள் மூலமாக கிடைக்கப்பட்டிருக்கலாம். அதே நேரம் இதற்கான ஏற்கனவே அமெரிக்க புலனாய்வுத்துறையினூடாக இவ்வாறான கண்டெய்னர் 2 வருகிறது என்ற விடயமும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, இலங்கை புலனாய்வுத்துறைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே அவ்வாறான தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்ற போது அவற்றிற்கு அவர்கள் களக்கோடு அடிப்பாங்க. இது ரிலீஸ் பண்ணுறதா அல்லது செக் பண்ண வேண்டியதா அல்லது அதுக்கான இரசாயன பகுப்பாய்வுகள் பண்ணப்பட வேண்டியமா என்ற விதத்தில் அதுக்கான ஒரு களக்கோட்டிக்கும் சுங்கத்திணைக்கள் அதிகாரிகள் அதுக்கான விடயங்களை முன்னெடுப்பார்கள். அவ்வாறு முன்னெடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் சந்தர்ப்பங்களில் கூட இவர்களுக்கு சில சந்தர்ப்பங்களே அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கலாம், அல்லது இந்த அரசாங்கத்திற்கு எதிரான ஏதாவது ஒரு விமர்சனங்களை வைப்பதற்கான ஒரு குற்றச்சாட்டுக்களை வைப்பதற்காக அவ்வாறான தகவல்களை பெற்றிருக்கலாம். ஆனால் உள்ளுக்கு என்ன இருக்கின்றது என்பது சில நேரம் இவர் அறிந்திருக்கலாம், அறியாமல் இருக்கலாம். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்களுடைய கருத்தின் அடிப்படையிலே அவர் ஆயுதம் என்பதை தான் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அவருக்கு இது முழுமையான தகவல் அவருக்கு கிடைக்கப்பெறவில்லை என்பது ஒரு அளவில் எங்களுக்கு தெளிவாகிறது. ஊகத்தின் அடிப்படையில் பேசக்கின்ற அவருக்கு அந்த விடயத்தில் அவர் இதில் ஐஸ் போதைப் பொருளுக்கான மூலப்பொருட்கள் வந்திருக்கின்ற விடயம் அவர் அறியாமல். ஆனால் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் பேசுகின்ற போது ஓரளவு இதிலே போதைப் பொருள் வந்திருக்கின்றது என்ற விடயத்தை அவர் தொட்டு செல்கிறார், பேசிக்கொண்டிருக்கிறார். எனவே இந்த தகவல்கள் எவ்வாறு அவர்களுக்கு வந்து அரச புலனாய்வுத்துறைக்கு கிடைக்காத விஷயம், சுங்கத்துறைக்கள அதிகாரிகளுக்கு கிடைக்காத விஷயம், சமூக வலைத்தளங்களில் பெரிய அளவில் பேசப்படாத கிடைக்கப்படாத விஷயங்கள், சில இவ்வாறான ரகசிய தகவல்களை பெறக்கூடிய ஊடகவியலாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கிடைக்கப்படாத விஷயங்கள் இவ்வாறானவர் பாராளுமன்ற உறுப்பினருக்கு எவ்வாறு கிடைத்தது என்பதும் ஆராயப்பட வேண்டிய விடயம். எனவே அந்த கண்டெய்னர் வந்தது. இதிலே அவர்கள் விமர்சனம் வைக்கின்றார்கள். இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதற்கு பொறுப்பான அமைச்சர் அல்லது ஜனாதிபதி அனுரகுமார் பொறுப்பானவர், நாட்டிற்கு பொறுப்பானவர், அமைச்சுக்கு பொறுப்பானவர், அமைச்சரைக்கு பொறுப்பானவர் பிரதமருக்கு பொறுப்பானவர், ஜனாதிபதி என்ற அடிப்படையில் குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அந்த அமைச்சருக்கும் ஜனாதிபதிக்கும் குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். ஓகே, இப்போ இதே போன்ற ஒரு சம்பவம் இதற்கு முன் நடந்தது. குடு கொண்டு வரதில்லையோ அல்லது போதைப்பொருள் கொண்டு வரதோ அல்ல, இந்த நாட்டிற்குள் குப்பையை கொண்டு வந்து கொட்டுவதற்கான குப்பை கப்பல் ஒன்று வந்துச்சு, கோட்டாபே அரசாங்கத்தில் வந்துச்சு. அதற்கான தகவல்களை அறிகின்ற போது யாருடைய அட்ரஸுக்கு வந்துச்சுன்னு தெரியாது. உண்மையிலே யாருடைய அட்ரஸுக்கு அதை போட்டிக்கிறான்னு அந்த அட்ரஸை தேடி பார்த்தா ஸ்ரீலங்காவில் அந்த அட்ரஸ் இருக்கல, இலங்கைக்குள்ள அந்த அட்ரஸ் இருக்கல. இவ்வாறான தவறான விடயங்களை செய்யக்கூடியவர்கள் மாட்டுப்படாமல் இருப்பதற்காக உண்மையான தகவல்களின் அடிப்படையிலே அந்த இடத்திற்கு அந்த அட்ரஸுக்கு அனுப்ப மாட்டாங்க, பொய்யான அட்ரஸ் ஒன்று கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க மாட்டிட்டு கூடாண்டுக்கா கள்ளத்தனமான விடயத்தை செய்து அதுக்கு கடந்த கால அரசாங்கத்தில் தாராளம் ஒருத்தர் 4 ஐடி கார்டு வச்சிருக்கலாம், 3 அக்கௌண்ட் நம்பர் வச்சிருக்கலாம், 5 அக்கௌண்ட் நம்பர் வச்சிருக்கலாம். ஜனாதிபதியுடைய மனைவியே அக்கௌண்ட் நம்பர் வச்சிருந்தாங்க, சில அமைச்சர்கள் அக்கௌண்ட் நம்பர் 1-2 அக்கௌண்ட் அமைச்சர் 2 பாஸ்போர்ட் 3 பாஸ்போர்ட் வச்சு இந்த சம்பவங்கள்லாம் வழக்குகள் இருக்குது, நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் இருக்குது. எனவே இந்த நாட்டுக்கு அவ்வாறான சம்பவம். எனவே அந்த அடிப்படையில் பல தவறான கண்டெய்னர்கள் வருவதற்கும் அவர்கள் பிழையான முகவரிகளை கொடுத்து அந்த முகவரிகளுக்கு கொண்டு செல்வதற்குமான அடிப்படையில் வரும். வெளியில் வந்துட்டேன்னு சொன்னால் பொறுப்பெடுப்பாங்க. கண்டெய்னர் வந்து ஹாபரை விட்டு வெளியில் வரும் வரைக்கும் அதுக்கு யார் எவருன்னு தெரியாது. சுங்கத்தில் கணிக்காதீரம் அதை பார்ப்பாங்க, டாக்குமெண்ட்ஸ் பார்ப்பாங்க. டாக்குமெண்ட்ஸ் கிளியராக இருக்குன்னு சொன்னால் கிளியர் டாக்குமெண்ட்ஸ் வெளியில் போகும். அவங்க அட்ரஸை போய்த்து வீடு இருக்க அட்ரஸுக்கான தேட மாட்டாங்க.
அட்ரஸ் இருக்குது, பதிவு செய்யப்பட்ட அட்ரஸ், பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் உண்டு. ஏதோ அடிப்படையில் அவங்க நிறுவனம் பதிவு செய்திருக்காங்க. அந்த அடிப்படையில் வெளியில் வந்ததுக்கு பிறகு இவங்களுடைய குற்றச்சாட்டு இந்த அரசாங்கம் அது தெரிந்தே வெளியிட்டது. ஒரு வாதத்திற்கு தெளிவாக சொல்கிறேன், ஒரு வாதத்திற்கு அவர்களுடைய வாதத்தை நான் சரி அப்படித்தான் செய்தார்கள் என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். ஒரு வாதத்துக்கு தயவு செய்து இந்த வாதம் என்ற வார்த்தையை கட் பண்ணிடுறாங்க, அப்படியே போடுங்க. வாதத்திற்கு நான் எடுத்துக்கொள்கிறேன். இவர்கள் சொல்லுகின்ற அடிப்படையிலே தான் இது வெளியேற்றப்பட்டது, அரசாங்கத்தின் தெரிஞ்ச அடிப்படையில் தான் வெளியேற்றப்பட்டது. இங்கே நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். சிங்கம் படம் பார்த்துப்பீங்க நீங்கள் எல்லாரும். சிங்கம் 2ல் ஒரு கண்டெய்னர் வருது, விட்டால் பிரசாத்துடைய கண்டெய்னர் வரக்குள்ள அது உள்ளுக்கிறது ஒரு சுங்க திணைக்கள் அதிகாரி அதை வெளியில் ரிலீஸ் பண்ண முடியாது, நாட்டுக்கு ஆபத்தானதை நிப்பாட்டி வச்சுருப்பார். அவருக்கு டோர்ச்சர் கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கு அதில் ஒரு ஹீரோ, படத்துடைய ஹீரோ வந்துன்னு சொல்கிறார், இல்லை அதை ரிலீஸ் பண்ணுங்கள் நீங்கள். வெளியில் வச்சு கண்டெய்னர் வெளியில் வந்தது பிறகு போலீஸார் அதை நிப்பாட்டி மீடியாவில் காட்டுறாங்க, வீடியோ போட்டு மீடியாவில் காட்டுறாங்க. இதுதான் இந்த போல குப்பையை கொண்டு வந்து நாட்டில் கொட்ட போகிறான்னு சொல்லி காட்டுறாங்க. அந்த அடிப்படையில் இந்த அரசாங்கம் செய்திருக்கலாம். வெளியில் விட்டாங்க, வெளியில் விடாமல் உள்ளுக்கு சீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த 2 கண்டெய்னர். அப்படித்தான் செஞ்சாங்களா? இல்லை, நான் ஒரு அவர்களுடைய வாதத்திற்கான பதில் நான், அதாவது எதிர்த்தரப்பு முஜிபுர் ரஹ்மான் அர்ஜுனாவுடைய வாதத்திற்கு நான் பதில் கொடுக்குறேன். அவர்களுடைய வாதத்திற்கான பதில். நீங்கள் அப்படின்னா நாங்கள் இப்படி சொல்லுவோம். இல்லை, நீங்கள் எதை இவங்க நிப்பாட்டி இருந்தால், இந்த கண்டெய்னர் உள்ளுக்கு நிப்பாட்டி இருந்தால் நிப்பாட்டினத்துக்கும் விமர்சனம் வைப்பாங்க. வேண்டா பொண்டாட்டி பிடிச்சாலும் குத்தம் தொட்டாலும் குத்தம்ன்ற மாதிரி இவங்களுக்கு இந்த அரசாங்கம் வேண்டாத ஒரு அரசாங்கம் மாதிரி, விருப்பம் இல்லாத அரசாங்கம், இவங்களுக்கு தேவையான விஷயங்களை நிறைவேற்றிக்கொள்ள செய்து கொள்ள முடியாத ஒரு அரசாங்கமாக இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறவங்களுக்கு எதை செய்தாலும் விமர்சனங்களும் குற்றங்களும். இதே கண்டெய்னர் வந்திருந்தால் இந்த அரசாங்கத்தில் கண்டெய்னர் வந்துச்சு, 2 கண்டெய்னர் பெருசாக கொண்டாந்துக்கிறாங்க, இவங்க தான் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. வெளியில் விட்டதுக்கு வெளியில் விட்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. வெளியில் விடு வரைக்கும் நீங்கள் வச்சு கேட்டுக்கு வெளியில் விடு வரைக்கும் ஏன் பிடிச்சிங்க விட்டீங்கன்னு கேட்பாங்க. கேட்டுக்கு வெளியில் விட்டு இப்போ எல்லாருக்கும் பிரித்து கொடுத்த ஒவ்வொருத்தரையும் நெட் பேக்கையே பிடிக்கிறாங்க. இந்த கண்டெய்னர் உள்ளுக்கு நிப்பாட்டி இருந்தால் கண்டெய்னர் உரிமையாளர் வந்திருக்க மாட்டார், கண்டெய்னருக்கு அட்ரஸ் தெரிஞ்சிருக்காது, கண்டெய்னர் யாருக்குரியது யாரால் வரப்பட்டதுன்னு தெரியாமல் இருந்திருக்கும். இவங்களுடைய வாதத்தின் அடிப்படைக்கு நான் பதில் சொல்கிறேன். அப்படி வெளியில் விட்டு கேட்டில் வச்சு பிடிச்சிருந்தா கூட அதில் உரிமையாளர் தெரியாது, அந்த டிரைவரும் கண்டெய்னருக்குரிய டிரைவரும் பிரைமூரை கொண்டு போகிற டிரைவரும் அதில் கோலையாகவும் தான் பிடிப்பட்டிருப்பாங்க. தெரியாது யார் வந்தாங்க யாருன்னு தெரியாது. இப்படி பல சம்பவங்கள் இதுக்கு முன்னுக்கு நடந்திருக்கு. இதை விட்டு 4 மாதங்களுக்கு பின்பு இதெல்லாம் கொண்டு வந்து மித்தனிய அந்த காணிக்குள் குறித்த கட்சியினுடைய அங்கத்தவருடைய சகோதரருடைய காணிக்குள்ளே கொண்டு வந்து 50,000 கிலோ தோண்டி அதுக்குள்ளுக்கு போட்டு அடுத்த நாள் மேலால் கொங்கிரீட் போடுறதுக்கு ரெடி ஆகிருக்கிறாங்க. அந்த விஷயமும் தகவல் வந்துருக்கு. கொங்கிரீட் போடுறதுக்கு ரெடி ஆகிறாங்க, கொங்கிரீட் போடுறதுக்குரிய வேலையை செய்கிறாங்க என்றால் அவை போக வேண்டிய இடத்துக்கு எல்லாத்தையும் அனுப்பிட்டாங்க, மிச்சத்தை சீல் பண்ணுறாங்க, தேவைப்படுகின்ற நேரம் திரும்ப எடுத்து குறைக்குது. அப்போவே அந்த இடத்துலேருந்து அடுத்த நாள் தான் அடுத்த நாள் சீமந்து போட போகிறாங்க, மேலால் கொங்கிரீட் போட போகிறாங்கன்றதுக்கு போட தான் இந்த விஷயம் பிடிபடுது. அப்போ அதற்கு பின் நுவரலியா பிடிபடுகிறது, கந்தான பிடிபடுகிறது, இன்னும் பல இடங்கள் பிடிபடும். சில இடங்களிலே நான் கண்டேன், 1 அல்லது 2 இடங்களிலே ரோட்டில் கொட்டிட்டு போய்க்கிறாங்க, காட்டுக்குள்ளுக்கு கொட்டிட்டு போய்க்கிறாங்க. யார் எவரன்னு தெரியாது, கொண்டு போனவன் தாட்டு நான் பிடிப்பான்னு தெரியும், காட்டில் கொட்டிட்டு போய். இப்போ இது பிரதானமாக முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட இடம் மித்தினி, அப்புறம் தங்கால், கனான. இப்போ இந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது இது யாருடைய அதிகாரத்தில் கடந்த காலங்களில் அதிகாரங்கள் தெளிவாக வருகிறது. அந்த அடிப்படையிலே ஊகத்தின் அடிப்படையிலே ஓரளவு நிகழ்தகவுகளை வைத்துக்கொண்டு மொட்டு கட்சி என்ற விடயத்தை வைக்கின்றார்கள். இதற்கு பின் இருந்தவர்களும் இதற்கு முன் நிமல்லான்சா அவர்களை நீர்களுடைய பிடித்த நேரம் அவரை போய் கட்டி பிடிச்சி தலைவனது உலக அறிந்த விடயம். மஹிந்த ராஜபக்ச போய் அவர் இவர் நம்மடால் விடுங்கன்னு சொல்லி சொன்னது உலக அறிந்த விடயம். இது மறுபடி இதை ஒழிச்சு மறைச்சு பேசுவாங்க. எனவே ராஜபக்சே ஒப்புக்கொண்டிருக்கின்றார், எங்களுடைய ஆட்சியில் இருப்பவர்களும் இவ்வாறான குற்றச்செயல்களில் நான் அவர்களை காப்பாற்றி குற்றம் என்பதை அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். பல மேடைகளில் அவர் சொல்லியும் இருக்கின்றார். அவர் தவறை உணர்ந்த அடிப்படையில் அவ்வாறு இருக்கக்கூடிய பிரதேசங்கள் கந்தானையாக இருக்கலாம், அது குறிப்பாக கிறிஸ்தவர்கள் தமிழர்கள் அவ்வாறான தோட்ட தொழிலாளர் இருக்கக்கூடிய பிரதேசங்களிலே தான் இப்போது அகப்பட்டிருக்கின்றது. இன்னும் சில நேரம் யாழ்ப்பாணம் கிழக்கு மாகாணங்கள் பகுதிக்கும் சென்றிருக்கலாம். அவற்றையும் சில நேரம் தகவல் அடிப்படையிலே புலனாய்வுத்துறையினர் அதை அந்த விடயத்தை செய்து இவர்களுடைய ஊகத்தின் அடிப்படையில் இவர்களுடைய வாதத்தின் அடிப்படையில் அந்த பதிலை சொல்கின்றேன். இதை உள்ளுக்கே சீஸ் பண்ணியிருந்தால் அதோட முடிஞ்சிருக்கும் கதை. கேட்டுக்கு வெளியில் வந்து விட்டுருந்தால் டிரைவரும் கண்டக்டரும் தான் பிடிபட்டிருப்பாங்க. இதை விட்டு 4 மாதத்துக்கு போகிற பிடிச்சதால முழு நெட்வொர்க்கையும் பிடிச்சிக்கலாம். எந்தெந்த இடத்துல ஃபேக்ட்ரி இருக்குது, எங்கெங்கே ஐஸ் உற்பத்தி செய்கிறாங்க, எங்கே சப்ளை பண்ணுறாங்க, யார் யார் இதுக்கு சம்மந்தப்படுறாங்க, அத்தனை விடயங்களும் பேசப்பட போகணும். இப்போ முதல்ல மித்தனியில் பிடிச்சாங்க, மித்தனியில் பிடிச்சி அதுக்கு சம்மந்தப்பட்ட
அந்த பிரதேசத்துக்குரிய மந்திரியை பிடிச்சாங்க, அவருடைய டெலிஃபோன் ஆராயப்படும். கடைசி சந்தர்ப்பத்தில் அந்த 4 மாத காலங்களுக்குள்ள என்னென்ன பேசிக்கிறாங்க, எது பேசிக்கணும், அது புலனாய்வுத்துறையுடைய விடயம், அது எங்களுக்குரிய விடயம் அல்ல. நாங்கள் அதை ஆராய வேண்டிய அவசியம் இல்லை, அது அவர்களே சுதந்திரமாக விட்டாங்க. இப்போ அரசு தரப்பிலிருந்து எதுவும் பதில்கள் இருக்கா, எதுவும் கருத்துக்கள் இருக்கா? இந்த மித்தனேவில் கண்டுபிடிக்க 2 கண்டெய்னர்கள், அதுவும் அந்த 320 கண்டெய்னர்களுக்குள்ள அடங்குகின்றதா? போலீஸ் திணைக்களம் தெளிவாக அதுக்கு இல்லை, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்ற விடயத்தை சொல்லிட்டாங்க. போலீஸ் அந்த 325 கண்டெய்னர்கள் ரிலீஸ் பண்ணப்பட்டதில் அரசு அறிக்கையாக போலீஸ் திணைக்களம், அதாவது இதை ஆராய்கின்ற புலனாய்கின்ற அந்த திணைக்களமே அறிவித்திருக்கிற, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே நாங்கள் எதை பேசுறது? இதுக்கு மேலே அந்த திணைக்களம் சொன்னதுக்கு பிறகு நாங்கள் இதுக்கு மேலே விமர்சனம் வைக்கிறது இல்லை. இதுக்கு மேலே விமர்சனம் வைக்கிறால் இந்த குற்றச்சாட்டை அரசாங்கத்தின் மீதும் தேசிய மக்கள் சக்தியின் மீதும் ஜனாதிபதியின் மீதும் குறித்த இலாக்காக்குரிய அமைச்சர் மீதும் வைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் வைக்கின்றார்களே தவிர, இவர்கள் வைக்கின்ற வாதங்கள், இவர்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் அடிபட்டு மொக்கையினப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்களே தவிர அவர்கள் அதில் வென்றதாக இல்லை. நாமல் ராஜபக்சேவுடைய விடயம் பேசப்படுகின்ற விடயத்திலும் கூட நாமல் ராஜபக்ச அவர்கள் பாவித்த வாகனம் 29 இலக்கத்தகவலுடைய வாகனம், அவருடைய வாகனத்தை இவர் பாவித்திருக்கிறார். சில நேரம் இவர் அறியாமல் இருக்கலாம் என்றது ஒரு லாம் தான் போட முடியும், தவிர அறியாமல் இருக்க போவதில்லை. அது அவர்களுக்கு இதற்கு முன் ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. கடலால் நேவியினுடைய அதாவது கடற்படையினுடைய ஒரு சிலருடைய உதவியுடன் கடற்படையுடைய வேறு படகுகளூடாக ஈரானிலிருந்து கொண்டு வந்தார்கள் என்ற அடிப்படையில் அந்த சந்தர்ப்பத்திலே யோசித்த ராஜபக்ச நான் நினைக்கிறேன் மிக முக்கியமான ஒரு பொறுப்பிலே கடற்படையிலே இருந்தார். அது ஒரு விமர்சனமாக பேசப்பட்டது. யோசித்த ராஜபக்சேவோட ஒரு டீம் ஒன்று இருந்தால் இவங்க இந்த மாதிரியான வேலை செய்கிறாங்க. கடற்படை எல்லாம் அதுலேருந்து முற்றுமுழுதாக வந்தது போகிற இப்போ டிரெக்டாக இவங்க இதால் கொண்டாடுறாங்க. அப்போ ஈரான்லேருந்து வந்ததுன்ற விஷயத்தை ஏற்கனவே சிஏயால் இவங்க புலனாய்வுத்துறைக்கு அறிவிச்சிட்டாங்க. எனவே புலனாய்வுத்துறை அறிவிச்ச கையோட பிடிக்கணும் என்ற ஒரு அவசியம் இல்லை. அது அவங்களுடைய திட்டம் எப்படின்னு சொல்ல தெரியாது. இவங்களுடைய ஊகத்தின் அடிப்படையில் வெளியில் விட்டு போட்டு பிடிச்சிருக்கலாம். பிடிக்க போய்த்தான் இன்றைக்கு இவ்வளோ பேரும் பிடி வேணும். முழுமையாக முற்றுமுழுதாக அழிக்க வேணுமா இருந்தால் ஒட்டுமொத்த நெட்வொர்க், ஒட்டுமொத்த அந்த வலை அவர்களோடு தொடர்பு இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கைது செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்ற அரசாங்கத்துக்கு அதை கட்டுப்படுத்த வேண்டிய சூழல் இருக்குது. எனவே அந்த அடிப்படை அவர்களுடைய ஊகத்தின் அடிப்படையிலே சில நேரம் இடம்பெற்றிருக்கலாம். ஆனால் அதுக்கான இலாக்கா அந்த திணைக்களம் சொல்லுகின்றது இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்ற விடயத்தை சொல்லிவிட்டு அதற்கு மேல் அதுக்கு அரசாங்கத்தை குற்றம் சொல்வதற்கோ அதற்கான அரசாங்க சார்பாகவோ அந்த தரப்பினூடாக நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்கான பதில் கிடைத்துவிட்டு எனவே எந்த அடிப்படையிலோ இது வெளியிலே கொண்டு செல்லப்பட்டதன் பின் பிடிக்கப்பட்டது ஒரு சிறப்பான விடயத்தை செய்திருக்கிறார். தகவல்கள் இப்போ இந்த கடந்த ஒரு சில நாட்களாக நாமல் ராஜபக்சவாக இருக்கலாம், SLPP ஏனையவர்களாக இருக்கலாம், மீன் திசக்குட்டி ஆராய்ச்சி, சாகர காரியவாசம், ஜான்ஸ்டன், இப்படியெல்லாம் இவர்கள் கதைப்பது இந்த அரசாங்கம் இப்பொழுது பிரபலமாகி வருகின்ற 2029 ஜனாதிபதியாக போகின்ற நாமல் ராஜபக்சவை இலக்கு வைத்து வேண்டுமென்றே அவருடைய பிரபலத்தை இல்லாமலாக்குவதற்காக மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்று அரசாங்கம் ஒரு அரசாங்கம் ஒன்று முன்வைக்கின்றதாக சொல்லப்படுகிறது. ஒரு அரசாங்கம் ஒன்று அரசாங்கத்தோடு சேர்ந்து அரசாங்கத்தின் இந்த அழுக்குகளை கழுவுகின்ற டோபிலா, அதாவது உங்களை போன்றவர்கள் டோபி என்று அவர்கள் ஒப்பிடுகிறார்கள். டோபி ஊத்தையே கழுவக்கூடிய அந்த டோபி என்ற வார்த்தையை நாங்கள் அது ஒரு துப்புரவு பண்ணி நாங்கள் துப்புரவு செய்கிற அந்த பணியை பாவிக்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் கழுவுறோமோ கழுவே இல்லையோ உண்மையை பேசுகிறோம், உண்மையை தான் சொல்கிறோம். அந்த அது தவறான வார்த்தையை அவர்கள் நினைக்கின்றார்கள். டோபி என்ற வார்த்தை அது ஒரு துப்புரவு பணி அவர் செய்கின்றார், நாங்கள் கழுவுகின்றோம். தவறு அழுக்கு இருக்கின்றதுனா அழுக்கு கழுவுறோம், நோ ப்ராப்ளம். அதை கழிச்சிட்டு போட்டு யாருனாலும் என்ன வேணாலும் கழிச்சிட்டு போடுங்க, பிரச்சனை இல்லை. உண்மையை பேசுகிறோம். நாமல் ராஜபக்ச 29ஆம் ஆண்டு அவர் ஜனாதிபதி என்று அவருடைய கனவு. அவருக்கு அங்கே 29ஆம் ஆண்டு வர முடியாது. குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கின்ற அவர்கள் இவர்கள் எதிர்காலத்தில் வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் பார்த்தால் மிகப்பெரிய பாரதூரமான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. கைது செய்யப்படுவாரா இல்லையா நாமல் ராஜபக்ச குற்றப்புலனாய்வு பிரிவினரும் அதுக்குரிய அதிகாரிகளும் அதை செய்வார்கள். இது அரசாங்கத்தினுடைய வேலையோ இந்த ஆட்சி அதிகாரிகளுடைய வேலையோ தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அந்த இலாக்காக்களுக்கும் அந்த திணைக்களங்களுக்கும் அவர்களுக்கு உரிய உரிமைகளையும் சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கிறது. அது அவர்கள் செய்ய வேண்டிய வேலை. நாங்கள் கைது செய்யப்படுவாரா இல்லையா நாங்கள் அனாவிக்க சொல்ல முடியாது, அவர்களுக்கு எதிர்கூறல் எங்களுக்கு சொல்ல முடியாது. அவர்கள் குற்றவாளிகள் என்பது விடயம் ரணில் விக்ரமசிங்கவுடைய விடயத்தில் அவர் குற்றவாளி என்ற விடயத்தை அவர்களே ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். சின்ன குற்றத்துக்காக பிடிச்சிக்க கூடாது, பட்டல் அந்த விஷயத்துக்கு பிடிச்சிக்கலாம், அல்லது வெந்துங்கரைக்கு பிடிச்சிருக்கலாம், அல்லது அந்த மிலேனியம் சிட்டி விஷயத்துக்கு ஒரு பிடிச்சிருந்தா கூட பரவாயில்லை, சின்ன விஷயத்துக்கு பிடிச்சிங்க எனவே அவர்கள் ஒற்றுக்கொள்கிறார்கள். இவர்கள் குற்றவாளிகள். ரணில் விக்ரமசிங்க குற்றம் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட வேண்டியவர் என்பதை அந்த எதிர்க்கட்சி அனைத்து ரமணோ கணேசன் எல்லாருமே ஒத்துக்கொள்றாங்க.
ஆனால் இந்த சின்ன விஷயத்துக்காக நீங்கள் பிடிச்சதான் பிள்ளை என்ன சொல்கிறாங்க, சின்ன விஷயமோ பெரிய விஷயம், குற்றம் குற்றமே, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. இவர் எந்த பெரிய அதிகாரியாக இருந்தாலும் அவர் குற்றம் செய்தார். அதே போல தான் நாமல் ராஜபக்ச குறித்தும் பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. வசீம் தாஜுதீன் விடயத்தில் பேசப்படுகிறது. இது பல விடயங்கள் அவருடைய விஷயம் பேசப்படுகிறது. எனவே இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட கொண்டு அது அதனுடைய சில சந்தர்ப்பங்களிலே அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் இருந்த காலங்களில் அதற்கான ஆதாரங்களும் அதுக்கான தகவல்களும் இல்லாமல் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அது குறித்து ஆராய்ச்சி செய்தவர் தான் தற்போதைய சானியா பேசேகர். அவருடைய கையில் அதற்கான சில தொகுதிகளை வைத்திருப்பார். அதை ஆதாரமாக கொண்டு சில நேரம் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. குற்றச்சாட்டுகள் கைது செய்யப்படுகின்ற போது ஒரு ஜனாதிபதியாக போட்டியிடக்கூடியவர் இவ்வாறான மிகப்பெரிய தேச துரோக குற்றங்களில் குற்றச்சாட்டுகளில் அதுக்கு தண்டனைக்குரிய குற்றங்கள் பெற்றிருக்கின்ற போது ஜனாதிபதியாக நிற்க முடியாது. இவர் ஜனாதிபதியாக நிற்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது என்று அறிந்தது போது அவங்க இதுக்கு நாங்கள் வேண்டுமென்றே அவங்கள பழிவாங்க, அரசியல் பழிவாங்கிறதான்றத விடயத்தை அவங்க நிறுவலிக்கிறாங்க. நிச்சயமாக இது அரசியல் பழிவாங்கல் அல்ல. அரசியல் பழிவாங்கல் என்பது இவர்களூடாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலிருந்து அந்த மூவரும் ஏதோ ஒரு விதத்திலே பாதிக்கப்பட்டிருந்தால், அல்லது இவர்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால், இவர்களுக்கு எதிராக குற்றங்கள் ஏதாவது சாட்டப்பட்டு ஏதாவது தவறு செய்யப்பட்டு இவர்களுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுத்திருந்தால் அதற்கு எதிராக செய்யப்படுகின்றதான் பழிவாங்கல், அரசியல் பழிவாங்கல். ஆனால் அவ்வாறு எதுவும் எங்களுக்கு செய்யவில்லை. அவர்கள் செய்யாத போது நாங்கள் பழிவாங்க. இவர்கள் குற்றம் செய்தார்கள், குற்றம் நிரூபணமாகிறது, தண்டிக்கப்படுகிறார்கள். இதை வீணாக இவங்களுக்கு அரசியல் பழி வாங்குற மத்தியிலே மக்கள் மத்தியிலே ஒரு மக்கள் மயப்படுத்தி இதை பிரட்டி அடிக்க பார்க்குறாங்க. அது பிள்ளை மக்கள் இப்போது உணராதவர்களாகவோ பிள்ளையான ஒரு 1989ஆம் ஆண்டும் 88ஆம் ஆண்டும் அரச ஊடகங்களும் பத்திரிகைகளும் எழுதியதை நம்பிய காலம் முடிந்து போய்விட்டது. சில சந்தர்ப்பங்களில் அரச பத்திரிகைகளும் ஊடகங்களும் சொல்லுகின்ற விடயம் பொய் என்பதை சமூக ஊடகவியலாளர்கள் உடைத்து போட்டு போய்க்கு நிற்கிறாங்க. மக்கள் உடனுக்குடன் எல்லாத்தையும் அறிஞ்சு கொள்கிறாங்க. அந்த காலம் முடிஞ்சு போச்சு. இது வேறு விதத்தில் அவங்க ட்ரை பண்ணால் சில நேரம், ஆனால் அவர்களுடைய கனவு அவ்வளோதான் சொல்ல முடியும். வேறு யாரையாக தான் ட்ரை பண்ணணும். ஜனாதிபதி தேர்தலில் 2029 வைக்கிறதுக்கு வேறு யாரை தான் அவங்க ட்ரை பண்ணணும். ஒரு அரசாங்கத்தை கைப்பற்றிய பின் அந்த அரசாங்கத்தினுடைய வேலை திட்டங்களை நாங்கள் செய்துகின்ற போது அடுத்த ஆட்சியையும் நாங்கள் கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகளை தான் நாங்கள் எடுப்போம். இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை வைத்து குறுக்குத்தனமான வேலையை செய்ய மாட்டோம். நாட்டினுடைய அபிவிருத்தி, மக்களுடைய வளங்கள், அவர்களுடைய வாழ்வாதாரம், இந்த விடயங்களை நாங்கள் அபிவிருத்தி செய்வோம். அதன் மூலம் மக்கள் எங்கள் மீது நன்னம்பிக்கை வைத்து எங்களுக்கு மீண்டும் வாக்களிப்பார். அதற்கான நடவடிக்கையை செய்யும். இதில் அதிருப்தி அடைவார்களாக இந்த மக்கள் எங்களை கடந்த அரசாங்கத்தை கொண்டு வீட்டு ரோட்டுக்கு அனுப்புவார். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய விடயம் மக்கள் மத்தியிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் குறித்து நன்னம்பிக்கை ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது. வடக்கிலேயும் சரி, கிழக்கிலேயும் சரி, தெற்கிலேயும் சரி, நாடு கூடாவும் நாட்டு மக்கள் எங்களுக்கு எதிராக இன்றைய தினம் நான் நினைக்கிறேன் எங்களுக்கு எதிராகவே தொடர்ச்சியாக பேசி வந்தக்கூடிய ஒரு வைத்தியர் கேபினெட்டிலே பிரதமர் தோழி ஹரணி அவர்கள் பேசுகின்ற போது சொல்லுகின்றார், ஒரு வைத்தியர் ஒருவர் குறிப்பிட்டுகின்றார் அந்த ஒரு விடயத்தை மிக ஆழமான ஒரு கருத்து. ஐஸ் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் எதிராக நிறைய விஷயம் பேசிக்கிறோம், உங்களுடைய கருத்துக்கு நாங்கள் எதிரானவர்கள், ஆனால் இந்த ஐஸ் விடயத்திலே நீங்கள் அவர்களை முற்று முழுதாக இல்லாமல் அதுக்கு நான் என்னுடைய ஆதரவை தருகிறேன். யார் எங்களுக்கு எதிராக பேசிய ஒரு எங்களுக்கு எதிராக பேசுகின்ற பலர் இந்த நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள். அவ்வாறாக இருந்தால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது அவர்கள் நம்பிக்கை வைக்கிற எதிராளிகளே நம்பிக்கை வைக்கின்ற அளவுக்கு நாங்கள் நடக்கின்றோம். நிச்சயமாக அது வைத்தியர் மாத்திரமல்ல, இந்த நாட்டில் பெரும்பாலான தாய்மார்களுடைய வேண்டுகோளும் அதுவாகத்தான் இருப்பதாக பிரதமர் அரணி அமரசூரிய தெரிவித்தார். பாவிக்கின்றவர்களும் ஐசை பாவிக்கின்றவர்களும் அதன் வியாபாரத்தில் ஈடுபடுகின்றவர்களும் அதனூடாக பொருளீட்டுகின்றவர்களும் அதனூடாக லாபம் அடைகின்ற அரசியல்வாதிகளும் தான் இதை நிப்பாட்டுவதற்கு விருப்பமில்லாதவர்கள். மீதி இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய 2 கோடி மக்களும் அல்லது 2 கோடியே 10 லட்சம் மக்களும் இதை தடுக்க வேண்டும். இந்த நாட்டை விட்டு இவ்வாறான போதை என்பதை விட சாராய கடைகளை கூட மூடுங்கள் என்ற அளவில் பேசுகின்றார். அது அவசியமற்றது. அவ்வாறு இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குங்கள் என்ற அடிப்படையில் மக்கள் கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் உழைப்பை சுரண்டுகின்ற ஒரு விடயம். கஷ்டப்பட்டு மேல் நொந்து உழைச்சிட்டு வர 2000 ரூபா காசை பிள்ளை குட்டியளவு கொடுக்காம போய் 2000 ஒரு போத்தில் வாங்கி அடிக்கிறது கூட பாவப்பட்ட விடயம். அந்த பிள்ளை குட்டியில் வந்து தகப்பன் அவர்கிட்ட உடம்பு களைப்பு களையிறதுக்காக குடிக்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் பிள்ளைகள் பட்டியலில் இருக்குது. முழுமையாக சுரண்டி எடுக்கிற ஒரு சாரார் அதை சுரண்டி எடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு இது வந்திருக்கு. ஏன்னா இது முழுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல மிக மோசமான ஐஸ், அதற்கு பின் போதைப் பொருள்களாக இருக்கக்கூடிய ஹெரோயினாக இருக்கலாம், ஏனைய போதைப் பொருள்களாக இருக்கலாம். இவற்றை அரசாங்கம் தேசிய ரீதியில் நாங்கள் மந்திரி, அதாவது நகர சபையோ பிரதேச சபை மந்திரிகளோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களோ இதை பற்றி கதைப்பதே கிடையாது. இதை பற்றி நாங்கள் பெரிய இன்றைக்கு அந்த விஷயம் பேசப்பட்டதால் நான் பேசுகின்றேனே தவிர இது விஷயமாக எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் எங்கேயும் பெருசாக பேசினது கிடையாது. இது தேசிய பிரச்சனை என்பதை ஜனாதிபதி
கூறியிருக்கிறார். இதை இல்லாமலாக்குவோம் என்று எங்களுடைய பெனிஃபெஸ்டோவில் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாங்கள் அறிவித்திருக்கணும். அந்த அடிப்படையில் வேலை நடக்குது. ஜனாதிபதியுடைய பொறுப்பு, இந்த நாட்டினுடைய தலைவர், இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை அவர் உணர்ந்திருக்கிறார். எனவே ஜனாதிபதி அதை செய்து கொண்டு போகின்றார். அதை எனக்கு பேசவே தேவையில்லை. நான் இந்த டாப்பிக்கை நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதை அவங்க செய்துட்டு போகிறாங்க. நிச்சயமாக இப்போது இந்த ஆய்வறிக்கைகள் நாங்கள் பார்த்தோமானால் 22 வயது தொடக்கம் 25, 26 வயது வரை இந்த இடைப்பட்ட நபர்கள் தான், இளைஞர்கள் தான் இந்த ஐஸ் போதைப் பொருளுக்கு மிகவும் அடிமையாகி ஒவ்வொரு செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். பெற்ற தாய் தந்தையை கூட கொல்லும் அளவுக்கு இவர்களுடைய நிலை மாறி செயற்பாடுகள் அதிகரித்திருக்கின்றது. இன்று நடக்கின்ற பாதிக்கு பாதி துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுக்கு இவர்கள் செயற்படுகிற துப்பாக்கிதாரிகள் அனைவருமே இந்த ஐஸ் போதைப் பொருளை பயன்படுத்திவிட்டு தான் இந்த துப்பாக்கி சூடுகளாக இருக்கலாம், இந்த பெரிய பெரிய கூறிய ஆயுதங்களால் இடம்பெறுகின்ற கொலைகளாக இருக்கலாம், அனைத்துமே இடம்பெறுகின்றது. ஆகவே இந்த போதைப் பொருள் எவ்வளவு அதிகம் பயன்படுத்தப்படுகின்றதோ, இதன் பாவனை எவ்வளவு தூரம் செல்கின்றதோ அந்த அளவுக்கு இப்படியான கொடூரமான கொலைகள், துப்பாக்கி ஈவிரக்கமற்ற தன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு மென்டாலிட்டி, நரம்பு மண்டலம் முழுமையாக பாதைப்படைந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அறியாமல் செய்யக்கூடிய போதைப் பொருள். இரண்டாம் உலக யுத்தத்தின் போது ஹிட்லருடைய படைக்கு வழங்கப்பட்ட சில ரசாயன பொருட்கள், இது போன்ற சில ரசாயன பொருட்கள் அவர்களுக்கு அதை யூஸ் பண்ண அவங்களுக்கு ரத்தம் பார்க்கும். முன்னுக்கு இருக்கிறது யாருன்னு தெரியாது. அவங்களுடைய அணியை தவிர மற்றவர்கள் யாரும் கொண்டு குவித்து கொண்டே போகணும். சில யுத்தங்கள் நடைபெறுகின்ற போது இராணுவ வீரர்களுக்கு இவ்வாறான சில விடயங்கள் பாவிக்கப்படுகிறது. ரஷ்யாவிலேயும் அது மாதிரி நடந்தது. அதை பாவிச்சவங்கள திரும்ப மீட்டெடுக்க இல்லாத நிலைமை ரஷ்யாவுக்கு ஏற்பட்டது. இது மாதிரியான ஒரு சூழலில் இருக்கக்கூடிய பாவிக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் பொது வெளியிலே பொதுமக்கள் பாவிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அதுவும் பாருங்கள், அந்த கந்தானையில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த போதைப் பொருளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ரசாயன மாதிரிகள் சூசகமான முறையிலே அடுக்கி வைத்திருக்கின்றார்கள். அவை இத்தனை நாட்கள் இவை வெளியே வராமல் இருந்திருக்கின்றது. கடந்த ஆட்சியாளர்கள் கண்ணை மூடிக்கொண்டு பாடசாலை மாணவர்களுடைய பேக்குகளில் புத்தக பைகளிலே ஆட்சியாளர்கள் வெறும் கண்டுடைப்பிற்காக, ஆட்சியாளர்களுடைய அந்த தவறை மறைப்பதற்காக, வெறும் கண்டுடைப்பிற்காக பாடசாலை மாணவர்களுடைய விடயத்திலே பாடசாலை மாணவர்களே அது என்ன என்ற விஷயத்தை ஆராய்ந்து அதை பாவிக்கக்கூடிய ஒரு சூசகமான ஒரு நிலைமையை தான் இவர் ஏற்படுத்தினார். சில ஒரு 15 வயசு பிள்ளை 10 வயசு பிள்ளை பேக்குள்ள இருக்கின்ற வாட் இஸ் திஸ், என்ன சாமான் இது என்ன, இதால் என்ன இருக்குது என்று அந்த பிள்ளை அதை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு அந்த மென்டாலிட்டியை கொண்டு போகிறாங்க. அந்த பாடசாலை மாணவர்கள் மத்தியிலே வரான பழக்கங்கள் வாரத்துக்கு காரணம் இது பாடசாலை மாணவர்களுடைய புத்தகங்களுக்குள்ளே இதை தேட போய் ஒரு சில மாணவர்கள் பாவித்திருக்காங்க. ஆனால் பாடசாலை மாணவருடைய அதுக்குள்ளே அந்த வயசுங்கிறது அதை ஒரு தொட்டு பார்ப்போம்னு நினைக்கிறேன். சிகரெட் குடிச்சிட்டு போட்டு போகிறோன்னா அங்காளங்களை பார்த்துட்டு சிகரெட் எடுத்து இருக்கக்கூடிய ஒரு அந்த வகையான மனநிலை உள்ள வயசு. அப்போ அந்த மாணவர்கள் மத்தியில் இவ்வாறான விஷயத்தை எடுக்கும். ஐஸ்ன்றா என்ன, சும்மா குடிக்கிற ஐஸால் என்ன ஐஸ்ன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். அண்ட் இது எப்படி அவங்க முயற்சி செஞ்சு சில பல மாணவர்கள் அதுக்குள்ளே அடிமையாகிருக்கலாம். நிச்சயமாக அது அதற்கு காரணமாக அமைந்தது பாடசாலை மாணவருடைய புத்தப்பைகளுக்குள்ளே தேடியதுதான். முக்கியமாக விற்பவர்களையும் அதை உற்பத்தி செய்வர்களையும் அதை கொண்டு வருவர்களையும் பிடிப்பதை விட்டு போட்டு பாவிக்கிறவங்களை பிடிக்கிறது ஒரு பிழையான ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கியிருக்கு. நிச்சயமாக இன்றளவில் பார்க்கும்போது பிரதானமாக கொழும்பை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது தொழிற்சாலைகள் நுவரெலியாவில், மெத்தனியாவில் எல்லாம் கிடைத்தாலும் கூட இதன் அதிகமான பயன்பாடு எனக்கு என்னமோ இந்த கொழும்பில் இருந்திருக்கின்றது. கொழும்பு பகுதி மட்டக்குழியாக இருக்கலாம், கிராண்ட் பாஸாக இருக்கலாம், பஞ்சிகாவத்தியாக இருக்கலாம், புதுக்கடையாக இருக்கலாம், சமித்புர மட்டக்குழி, சமித்புர வத்தல பகுதிகள், மக்கள் நெரிசலாக வாழக்கூடிய நெருங்கி வாழக்கூடிய பகுதிகளில் தான் இந்த ஐஸ் போதைப் பொருள், ஹெரோயினாக இருக்கலாம், அனைத்து போதைப் பொருள் சப்ளையும் இங்கு தான் நடந்திருக்கின்றது. பாவனையும் இங்கு தான், குற்ற செயற்பாடுகளும் இந்த பகுதிகளில் தான் அதிகமாக இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே இதை தயவு செய்து நானும் சொல்கிறேன், நடுநிலையாக நான் இதற்கு பேச வேண்டும். இதை தயவு செய்து யாரும் அரசியல் செய்யக்கூடாது. இதை வைத்து இந்த அரசாங்கம் ஒழிக்கின்றதா, அதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமே தவிர இதை எப்படி இவர்கள் கண்டுபிடித்தார்கள். உதாரணமாக இது நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்திருந்தாலும் கூட தான் இதை செய்வேன் என்று சொல்லுவார். அவர்களுடைய அனுசரணையில் செய்தார்களா இல்லையான்றது இரண்டாம் கட்ட பிரச்சனை. ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியாக இருக்கின்றவர் இதை நாங்கள் துடைத்தறிய வேண்டும் என்ற அடிப்படையிலே பேசுவார். எனவே அவ்வாறு பேசக்கூடியவர் சஜித் பிரேமதாசவாக இருக்கலாம், திலீப் ஜெயவீராக இருக்கலாம், நாமல் ராஜபக்சாவாக இருக்கலாம். இந்த நாட்டிற்கு இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான அபாயமான ஒரு விடயம் என்று வருகின்ற போது இதை முழுமையாக ஒழிக்க வேண்டும். நான் குறிப்பிட்ட பெயர்களே சிலர் அதிலே நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களும் சிலவர்களே சில குடுநாளிக்காண்டே சொல்லக்கூடிய ஆக்களும் இருக்கிறாங்க.
இவர்கள் அவர்களுடைய அனுசரணையில் அதை செய்தாலும் கூட அவர்களுடைய மேடை பேச்சில் இது நாங்கள் அழிப்போம் என்ற விடயத்தை பேசு அழிக்கின்ற போது ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமே தவிர அதற்கு விமர்சனமாகக்கூடாது. கட்சியை நாங்கள் குறிவைப்பது என்பதோ அல்லது பொட்டு கட்சியை குறிவைக்கின்றோம் என்பது முட்டு கட்சி இருந்த ஆட்சி காலத்திலே தான் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் இதிலே ஈடுபடுகிறார்கள். எனவே அவர்களை கைது செய்கின்ற போது கட்சியை நாங்கள் தாக்குகின்றோம் அல்லது கட்சியை குறிவைக்கின்றோம் என்றது அந்த பிழையான பொய்யான வாதத்தை வைக்கக்கூடாது. இப்போ 2009ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் இலங்கைக்குள்ளே அதிகமாகவே இந்த போதைப்பொருள் பாவனையோ அல்லது போதைப்பொருள் இறக்குமதியோ இதில் ஈடுபட்டவர்களுடைய வளர்ச்சி என்பது அபரிவிதமான வளர்ச்சியாக இருக்குது. 2009ஆம் ஆண்டு என்பது யுத்த முடிவிற்கு பின் 2010ஆம் ஆண்டு 2015ஆம் ஆண்டு வரைக்கும் மைந்தவுடைய ஆட்சி. அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆட்சி ஒன்று வந்து நல்ல ஆட்சின்னு சொல்லி போட்டு அதை தண்டிப்பதற்கு ஆட்சி வச்சு அதுவும் குளறுபடியாக 52 நாள் ஆட்சி மாற்றம் வந்தது. அதற்கு பின் மீண்டும் கோட்டாபே வந்தார். இவர்களுடைய ஆட்சிக்குழுக்கு தான் இவ்வாறான விடயங்கள் நடந்திருக்கு. இவற்றையெல்லாம் வெறுத்த மக்கள் தான் வேண்டாம் என்ற ஒரு இடதுசாரி கொள்கையுடைய எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை மக்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். எனவே மக்களுடைய அபிலாசை என்ன? இவையை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், இவற்றை இல்லாமல் முற்றுமுழுதாக துடைத்தெறிய வேண்டும் என்பதுதான் மக்களுடைய அபிலாசையாக இருக்கிறது. அதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு ஜனாதிபதிக்கு இருக்கிறது. ஜனாதிபதி தன்னுடைய கையில் எடுத்திருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர்கிட்டையோ கேபினட் அமைச்சர்கள்ட்டையோ அல்லது அதுக்கு கீழ் இருக்கக்கூடிய மற்ற நிறுவனங்கள்ட்டையோ அரசியல் துறை சார்ந்த விடயங்கள்ட்டையோ அவர்களுக்கு பேசவே இல்லை. ஜனாதிபதி அதை உணர்ந்திருக்கிறார். இந்த நாட்டிற்கு மிக மோசமான ஒரு நிலைமை, இந்த நாட்டுடைய முழு பொருளாதாரத்தையும் வெளிநாடுகளிலே கொண்டு போய் வைக்கின்றார்கள். இவ்வாறு இதுக்கு முக்கியமானவர்கள். இந்த நாட்டுடைய பொருளாதாரம் வீழ்வதற்கு நாங்கள் ஒரு பகுதியை வேறு விதமாக அரசியல் காரணங்கள் இருந்தாலும் இந்த போதைப்பொருள் வியாபாரமும் நாட்டின் பொருளாதாரத்தை மிகப்பாரிய வீழ்ச்சி காண்பதற்கு காரணமாக இருக்கின்றது. எனவே அவற்றை முழுமையாக நிறுத்த வேண்டும் என்பதை ஜனாதிபதி உணர்ந்து அவருடைய காரியம் சொல்லக்கூடிய அவர்கள் சேர்ந்து செயற்படுகின்றார். இதை ஆதரிப்பதை விட்டு போட்டு தங்களுடைய கட்சிக்காரர்கள் ஆகப்படுகின்றார் என்றால் உங்களுடைய காரர்கள் அதில் ஈடுபட்டிருக்கின்றார். அவருடைய கட்சிக்காரருடைய காணிக்குழுக்கு 50,000 கிலோ தாட்டத்தை கொண்டு வேறொருத்தவங்க தாட்ட போகிறதில்லை, போலீஸ் அதிகாரிகள் கொண்டு தாட்ட போகிறதில்லை. கொண்டு தாட்டும் வரைக்கும் உங்களுக்கு சாதாரண 50,000 கிலோ தாட்டுறதுக்கு சின்ன குழியாக்குன்றாங்க. கண்டெய்னர் 2 உள்ளுக்கு வச்சு உங்களுக்கு தெரியாது. அப்போ தெரியுமா உங்களுக்கு? தெரிய போய் தானே நீங்கள் அந்த விஷயத்தை தெரியுங்க. அப்போ உங்களோட கட்சிக்காரில் ஒருத்தர் தான். அப்போ உங்களோட கட்சிக்காரர் நீங்கள் தான் நீங்கள் அவங்க சரி உடனடியாக காரியவசம் வந்து அவருடைய கட்சியினுடைய அவசரம் ஏன் இந்த விட கட்சியினுடைய அங்கத்தவத்தை நீக்கின்ற போது சமல் ராஜபக்சேவுடைய மகனாகிய சசீந்திர ராஜபக்சே குற்றத்தில் ஈடுபட்டிருக்கின்றார். இதே போன்று அவருடைய மொட்டு கட்சியிலே பலர் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு சாமர சம்மத் குற்றச்செயல் அவர்களுடைய விடயத்திலே இவர்கள் அவர்கள் எடுக்கவில்லை. கட்சியில் இருக்கிற அனைவருமே உறுப்புரிமை இருக்க வேண்டும். கட்சி கால் இல்லை. இவருடைய விடயத்திலே மட்டும் அவசரமாக இவர் எடுத்துக்கொண்டு அவர்களே அவர்கள் குளித்துக் கொண்டார்கள். அதிலே அந்த குளத்திலே அவர்களே குளித்துக் கொண்டார்கள். இவருடைய விடயத்திலே அவசரப்பட்டவர்கள் முடிவெடுத்தது அவர்கள் தங்களை காட்டிக் கொடுத்தார்கள் என்பதை சொல்ல முடியும். ஆனால் இன்னமும் தேடப்பட்டு வரும் நபர் தான் சம்பத் மனம் பெறி அந்த காணியின் உரிமையாளர் அவருடைய சகோதரர் தான் சகோதரி காணியிலே தான் இருக்கிறது. ஆகவே சம்பத் மனம் பெறி எங்கு இருக்கின்றார், யாரால் இப்பொழுது காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதும் ஒரு கேள்வி போலீஸ் திணைக்களம் தேடிக்கொண்டிருக்கின்றது. அவர் கிடைத்தால் அவருடைய வாக்கு மூலம் விசாரணைகள் மூலம் நிறைய விடயங்கள் அம்பலமாகுவதற்கான வாய்ப்புகளும் எனக்கு ஒரு ஊகம் இருக்குது. நான் ஒரு ஊகம் சொல்றேன். இது சுதா சொன்ன மாதிரி அல்ல. கச்சா சுட்டுக் கொல்லப்பட்டார். கச்சா என்பவர் சமுத்திரத்தையுடைய ஒரு நேர்காணலே என்னுடைய சாவு தான் இவருடைய சாவு மணி என்ற விடயத்தை பேசியிருக்கிறார். அவர் சில விடயங்களை வெளிப்படுத்தினார். அவர் ஒரு சாட்சி, முக்கியமான ஒரு சாட்சி, இவர்களுடைய குற்றச்செயலுக்கு முக்கியமான ஒரு சாட்சி தான் கச்சா எங்கக்கூடியவர். அவர் சுட்டு கொல்லப்பட்டார். அதே போல் இந்த விடயத்திலே மிக முக்கியமான சாட்சி இந்த காணியின் உரிமையாளர் அல்லது குறிப்பிடப்படுகின்ற அந்த கட்சியினுடைய முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர். அவர் உயிரோடு கைது செய்யப்பட்டால் பலர் கைது செய்யப்படுவார்கள், பலர் இந்த விடயத்திலே மாட்டிக்கொள்வார்கள். சில நேரம் அவருக்கும் கச்சாவுடைய நிலை ஏற்படுமான ஒரு சந்தேகம் எனக்கு எழுகின்றது. அவ்வாறு ஆகக்கூடாது, அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன். அப்போதுதான் மீதமுள்ளவர்களை சொல்ல முடியாது என்ன நடக்கும் என்று. காரணம் கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்கள் அப்படி. அதே போல தான் மாக்கந்துரை மதுஷ் 80 அரசியல்வாதிகளோடு தொடர்பு இருந்திருக்கின்றது. அந்த பேர் லிஸ்டையும் கொடுத்திருக்கின்றார். ஆனால் அதை வெளியே விடாமல் சானி அபிஷேகரையும் ரவிசனவரத்தையும் தடுத்திருக்கின்றது அப்போதைய ஆட்சி. அப்போதைய சந்திரிகா அம்மையார் சொல்லுகின்றார், இவருடைய குற்றச்செயல்களை மறைப்பதற்கு விசாரிக்காமல் விடுவதற்கு பல மில்லியன் ரூபாய் சாணி அபிஷேகர் அவருடைய மேசையிலே வைக்கப்பட்டது. ஆனால் சாணி அதை எடுக்கவில்லை. மிக நேர்மையான அதிகாரி என்று ஒரு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அம்மையார் அதை தெளிவாக ஒரு மேடை பேச்சிலே குறிப்பிட்டு இப்போது சமூக வலைத்தளங்களிலே அது பரவலாக பேசப்படுகிறது. அவ்வாறான நேர்மையான ஒரு அதிகாரி தான் இவர் தண்டிக்கப்பட்டார், பழி வாங்கப்பட்டார். இவர் எவ்வாறு சரத் பொன்சேகா அவர்கள்
குற்றமில்லாத ஒரு குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டார். அதே போன்று சாணி அபேசேகர் அவர்களும் குற்றமில்லாத ஒரு விடயத்துக்கு அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு மிக மோசமான விடுது. அதற்கு பழிவாங்கலாக இவர் செய்கிறார். நீதியையும் உண்மையையும் குற்றவாளிகளை தண்டிப்பது சரியான வாய்ப்பில்லை. அவர் அது வாய்ப்பு கிடைத்திருப்பது வார்த்தை கூட ஒரு பிள்ளையான வார்த்தை என்று அவர் நேர்மையாக குற்றவாளிகளை தண்டிக்கிறார். அவருடைய செயல், அவருடைய ஃபோக்கஸ் இருக்குது. குற்றம் இருக்குதா, குற்றத்தை நாங்கள் ஆராயணும், சட்டங்கள் சாட்சிகள் சரியாக அமைகின்றது, தண்டிக்கப்பட வேண்டும், அதை அவர்கள் செய்கிறார்கள். ரைட். ஆகவே மற்றொரு விடயம் தான் நேற்றைய தினம் ஒரு சிங்கள பத்திரிகையில் பிரதான செய்தியாக இருந்தது. பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால மிக விரைவில் இந்த கேல்பத்ர பத்மேவினால் சொல்லப்பட்ட 20 அரசியல்வாதிகளுடைய பெயர் விவரம் விரைவில் வெளியாவதற்கு ஆனந்த் விஜயபால தயாராகி வருவதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. இது எவ்வளவு உத்தியோகபூர்வமான உண்மை தகவல் என்பது தெரியாது. ஆனால் செய்தியில் வெளியாகி இருக்கிறது. அரச பத்திரிகை வாய்ப்புகள் இருக்கின்றது. இப்படி பத்திரிகையில் வெளியிடுவதற்கு அப்பால் இந்த இவ்வாறான திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டக்கூடியவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். நானாக இருந்தாலும் நான் ஏதோ ஒரு காரணத்திற்காக கைது செய்யப்பட்டால் முதலில் என்னுடைய ஃபோனை தான் எடுப்பாங்க. நான் யாரோட தொடர்புகளை ஏற்படுத்தியிருக்கிறேன், யாரோட கதைச்சிருக்கிறேன், கதைச்ச நம்பர்கள் குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களுடைய நம்பர் இருக்குதா, அல்லது இவர் குடும்பத்தாரோட காய்ச்சிக்கிறாரா, யாரோட காய்ச்சிக்கிறான்னு. இப்போ கேல்பத்ர பத்மையுடைய ஃபோன் எடுத்து 28 ஃபோன் மாட்டியிருக்குது. அந்த 28 ஃபோன்லேயும் யாரோட கதைச்சிருக்கிறான்ற விவரம் இருக்கும். அந்த அடிப்படையில் 20 பேராகவும் இருக்கலாம், அல்லது 80 பேராகவும் இருக்கலாம், முன்னாள் அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அல்லது மிக முக்கியமான தனவந்தர்களாக இருக்கலாம், இதில் இன்வெஸ்ட் பண்ணவங்களாக இருக்கலாம், அவர்களெல்லாம் கைது செய்யப்படலாம். கைது செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொலைத்தொடர்பின் ஊடாக அவர்கள் யாரெல்லாம் சில சந்தர்ப்பத்தில் கூட்டாளித்தனத்துக்கு கேல்பத்ர பத்மை யாரோடையாவது காய்ச்சிருக்கலாம், கூப்பிட்டு விசாரிக்கப்படுவார். நீ என்னது காய்ச்சாய்? இவர் எனக்கு தெரியும், கதைச்சேன். இவர் அரசியல்வாதியோடு கதைப்பதாக இருந்தால், ஒரு திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு அரசியல்வாதியோடு கதைப்பதாக இருந்தால் மிக முக்கியமான ஒரு புள்ளி. எனவே அரசியல்வாதிகள் கைது செய்யப்படுவார்கள், விசாரிக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் 20, 30, 40 என்பது அதற்கு பின்னால் மீதி ஃபோன்களை அவங்க ஆராய்ச்சி பண்ணக்கூடியது, யாரெல்லாம் இதில் அகப்பட போகிறார்கள் என்பது தெரிய வரும். எனவே இந்த அரசியல்வாதிகளுடைய முதலீடு இன ரீதியான ஒரு விஷயத்தை பேசி முதலீடாக்கி கொள்ளக்கூடிய விஷயத்திலே தமிழ் மக்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கிலே வாழக்கூடிய தமிழ் மக்கள் மாட்டிக்கொள்ளாதீர்கள், சிந்தியுங்கள். ஒரு விடயத்தை அவர்கள் செய்கின்ற போது சிந்தித்து இது சரியா பிழையாண்டது, அதற்காக நான் இவர் பலவந்தமாக மக்களுடைய காணிகளை எடுத்து பலவந்த குடியேற்றங்கள் செய்வதை நான் ஒருபோதும் அதை அனுமதிக்கப் போவதும் இல்லை, அதை நான் நியாயப்படுத்த போவதும் இல்லை. பலவந்தமாக தமிழர்களுடைய காணிகளிலே சிங்களவர்கள் குடியேற்றப்படுகிறார்கள், அது தவறு, பிழை, அதை அரசாங்கம் தடுக்க வேண்டும். ஆனால் இதை வைத்துக்கொண்டு முதலீடாக்கி கொண்டு மக்களுடைய உணர்வோடு விளையாடக்கூடிய அரசியல்வாதிகளுடைய தந்திரோபாயத்துக்கு நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீர்கள் என்று கேட்டுக்கொள்ளுங்கள். ரைட். ஓகே. நீண்ட நேரமாக இப்பொழுது பிரதான பேச பொருளாக இருக்கின்ற ஒரு சில விடயங்களை நாங்கள் இந்த காணொளியில் பேசினோம். நன்றி தகா ஐன்ஸ்டீன் அவர்களுக்கு. இன்றும் எங்களோடு இணைந்து கொண்டு இந்த விவரங்களை எங்களோடு பகிர்ந்து மிக்க நன்றி. அதே நேரம் இன்னொரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். விளக்கம் அளிப்பதற்காக தெளிவு கொடுப்பதற்காக, மக்களுக்கு தெளிவு கொடுப்பதற்காக லங்காசிரி என்னை அழைக்கிறது. இங்கே நான் வருகிறேன், கலையகத்தில் இதற்கான தெளிவுகளை கொடுக்கின்றேன், நான் செல்லுகிறேன், அவ்வளோதான். அதை விட லங்காசிரியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. இந்த இடத்திலே உங்களுக்கும் அதே நேரம் ஒளிப்பதிவாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. இவ்வாறான விமர்சனங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல பல இருக்கலாம். அதற்கு நாங்கள் நேரத்தை செலவழிக்க தேவையில்லை. நாட்டு மக்களுக்கு எது அவசியமோ தற்காலத்தில் கேள்விகள், மக்கள் மத்தியில் இருக்கின்ற கேள்விகளுக்கு தான் பதில் அவசியம். ஆகவே பிரதானமாக இருக்கின்ற சந்தேகங்கள், கேள்விகளுக்கு பதிலை உடனடியாக பெற்றுக் கொடுக்க வேண்டியது ஊடகவியலாளர்களாகிய எங்களுடைய கடமை. ஆகவே அந்த பொறுப்பை உரிய நேரத்தில் சரியாக செய்ய வேண்டிய நோக்கில் நாங்கள் இவ்வாறான நேர்காணல்களை ஒளிப்பதிவு செய்து இவ்வாறான கலந்துரையாடல்கள் மூலமாக மக்களுக்கு நல்ல பல விடயங்களை நாங்கள் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கின்றோம். அதை நாங்கள் சரியாக செய்து கொண்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியை நிறைவு செய்கின்றோம். நன்றி தகா ஐன்ஸ்டீன் அவர்கள். தொடர்ந்தும் லாங்காஸ்ட்ரியுடன் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் லிசிஹரனுடன் நான் டெல்சான் மின்சன் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.